அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இன்றைய தினம் ஏகாதசி, வியாழக்கிழமையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி நாள்ல இரவுக்குள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை தவறாம நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. ஏன்னா நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனையையும் நிச்சயமா தீர்த்து கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. எதை செய்தாலும் நம்பிக்கை ரொம்ப அவசியங்க. வருகிற அமாவாசை என்று அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ இன்னைக்கு தவறாமல் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றணும். வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்ததுன்னா பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யணும். என்னால் பெருமாள் கோவிலுக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக பெருமாளுடைய ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. இந்த ஃபோட்டோவுக்கு துளசி மாலையும் மருதாணி இலைகளும் போட்டு, அது மகாலட்சுமி தாயாருக்கு இன்றைய தினத்தில் மருதாணி இலைகளால் நீங்கள் பூஜித்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட வறுமையும் நிச்சயமாக நீங்கும். ஏகாதசி நாளில் பூஜையறையில் வைக்க வேண்டிய அந்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தம்தான். பெருமாளுக்கு மிக மிக உகந்த ஒரு விஷயம் தீர்த்தம்தான். தீர்த்தம், பானகம், இந்த ரெண்டையுமே நீங்கள் ஒரு சேர பூஜை அறையில் வைத்து மனதார இருக்கை கூப்பி பெருமாளை ஓம் நமோ நாராயணாய நமக எனும் மந்திரத்தை சொல்லி, ஏன்னா அந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய மந்திரம். ரொம்ப எளிதானது தான். ஆனால் ஒவ்வொரு ஏகாதசி நாள்லையும் அதுவும் விரதமிருந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா ஜென்ம பாவமும் உங்களுக்கு நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பானகத்தையும் தீர்த்தத்தையும் பூஜையரில் வச்சு நெய் தீபம் ஏற்றி பெருமாளை நினச்சி இந்த ஒரு மந்திரத்தை 27 முறை தவறாமல் சொல்லுங்கள். தீர்த்தம் வைக்கிறோம் இல்லையா, அதில் தான் சூட்சம் இருக்குது. எப்போவுமே நம்ம தீர்த்தத்தில் நாம் அந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்குவோம். தண்ணீரில் துளசி இலை, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு போடுவோம் இல்லையா, அதில் சிட்டிகை அளவு ஜாதிக்காய் தூள் சேர்க்கணும். அதே மாதிரி நாம் பானகம் தயார் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த பானகத்துலேயும் அதாவது எலுமிச்சை சாறு, நாட்டு சர்க்கரை, அதுலேயும் சிட்டிகை அளவு பச்சை கற்பூரமும் துளசியும் கிராம்பும் போட்டு தான் பானகமும் தயார் பண்ணி வைப்போம். அந்த பானகத்திலையும் சிட்டிகை அளவு ஜாதிக்காய் தூள் சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுடைய வறுமை அடியோடு சரியாகும்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த ஜாதிக்காய் தூளுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. நாம் செய்யக்கூடிய சிறிய விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. எனக்கு எதுவுமே நடக்காது, எனக்கு எதுவுமே கிடைக்காது, அது மாதிரி நினைக்காம நான் என்ன நினைக்கிறேனோ அது எனக்கு நடந்தே தீரும் அப்படின்னு நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். ஜாதிக்காய் தூள் சேர்த்து இன்று தீபம் ஏற்றுவதுமே பெரும் சிறப்பு. நீங்கள் தீபம் ஏற்றுறீங்களே, அந்த நெய்லையும் சிட்டிகை அளவு நீங்கள் ஜாதிக்காய் தூள் போட்டிங்கன்னா பணவசியமும் தனாகர்ஷண சக்தியும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.